ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிஸா சாஸ் செய்கிறோம் வீட்டிலையே. ஹோம்மேட் பிஸா சாஸ். ஸோ நம்ம வந்து கடையில் போய் பார்த்தோம்னா விலை கூடியாகவும் இருக்கும், சமயத்தில் ஸ்டாக் இருக்காது. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ நம்ம காசு கொடுக்க வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ வீட்டில் செஞ்சாக்கா ஒன்றும் ஹெல்த்தியாக இருக்கும், ஒன்றும் சுத்தபத்தமாக இருக்கும். சரி, இன்றைக்கி அதுக்கு என்னென்ன ஜாமான் தேவைன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். தக்காளி பழம் வந்து 2லேருந்து 5 எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ சாஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சாஸ் அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் காட்டுற ரெசிப்பியில் வந்து 2லேருந்து நீங்கள் 5 வரைக்கும் எத்தனை பழம் தேவையோ சாஸு அது எடுத்துங்க. பூண்டு 5 பல்லு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், ஆயில் எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு சாந்து கூடுதலாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கூடுதலாக எடுத்துங்க. ஆயில் 2 to 3 டீஸ்பூன். ஆலிவ் ஆயில் இருந்துச்சுனாக்கா பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நம்ம முதலாவது தக்காளியும் பூண்டையும் அரைச்சி வச்சுக்குவோம் ட்ரை பிளெண்டரில் போட்டு. தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, ட்ரை பிளெண்டர். இன்னொரு ஒன் வந்து தக்காளியில் சாந்து இருக்கிறதுனால, ஜூஸ் இருக்கிறதுனால அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு அழகாக அரைப்பட்டுரும். ஸோ அதை பற்றி வெயிட் பண்ண வேணாம். ஸோ நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சட்டியை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றுருங்க. சூடான எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்தை வந்து இதில் ஊற்றுவோம். தக்காளி சாந்து அரைச்சி வச்சுருந்தால தக்காளியும் பூண்டும், ஸோ அந்த சாந்தை கொண்டு இதில் நல்லா போட்டு கிண்டுவோம். அப்புறம் அந்த பேலன்ஸு அந்த பிளெண்டரில் உள்ள தண்ணி கொஞ்சம் அலசி இதில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் கூட அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பீஸா சாஸ் வந்து செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் பிடிக்கும். ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி தாளித்து எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம வந்து பீஸாவுக்கு மட்டும் இந்த சாஸ் இல்லை, நீங்கள் ஸ்பெகட்டி, பாஸ்தா, ஸோ வேறு ஏதாவது சாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டொமேட்டோ பொரி மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இது. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். மிக்ஸ் ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன். அப்படி போட்டு மிக்ஸ் ஹர்ப்ஸ் இல்லை ஒரிகானோ இருந்துச்சுன்னா கூட அது போட்டுக்கலாம். சால்ட்டு அது சாந்துக்கு தேவையாக உள்ள சால்ட்டு போட்டுக்குவோம். 1 இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஸோ நல்லா கிண்டி கிளறி விடுவோம். ஸோ இந்த சாந்து என்ன ஆகுனாக்கா நல்லா சுண்டி நல்லா பேஸ்ட்டாக வரணும். இப்போ நம்மளுடைய பீஸா சாஸ் வந்து ஒரு லெவலு நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ நம்ம நல்லா திக்காக வந்த பிற்பாடு நீங்கள் கிண்டுறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த சாந்து நல்லா திக்காக இருக்குது. பீஸா மேலே அப்ளை பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்குமான்னு. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அடிக்கடிக்கு இதை கிளறி பார்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது. நம்மளோட சாந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. Pizza sauce is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பாய். இதோட அடுத்த நியூ ரெசிபியில் பார்ப்போம். பாய். ஹேவ் அ குட் டே அண்ட் ஹாப்பி குக்கிங். Drop it.